வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு திமுகவுக்கு 3 பேர் தேர்தல் வியூகம் அமைச்சு கொடுக்கறாங்க. ஒன்னு ராபின் சர்மாவோட ஷோ டைம் கன்சல்டன்சி நிறுவனம், அடுத்ததா ஸ்டாலின் மருமகன் சபரீசனோட பெண் நிறுவனம், மூன்றாவதா ஐபாக் நிறுவனத்தோட கோ-ஃபவுண்டர் டைரக்டரா இருக்கக்கூடிய ரிஷிராஜ் சிங். இந்த 3 பேர்ல ராபின் சர்மாவோட ஷோ டைம் கன்சல்டன்சி நிறுவனம் தான் வேட்பாளர்கள் தேர்வுல முக்கியமா இருக்கு. இது அல்லாம உளவுத்துறை கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட், இது எல்லாத்துக்கும் முன்னாடி தொகுதி வாரியா திமுக அடுத்த சர்வே, இது எல்லாத்துலயும் தேர்ச்சி அடைகிறவங்களுக்கு தான் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல சீட் அப்படிங்கறதுல திமுக தலைமை உறுதியா இருக்கு. முக்கியமா வேட்பாளர் தேர்வுல 10 விஷயத்த திமுக தலைமை கவனிக்குது. அது என்ன? இதுவரைக்கும் இல்லாத வகையில வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர் தேர்வுல பல மாற்றங்களை திமுக தலைமை பண்ணிருக்கு. அது என்னென்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். Hi everyone, this is ஆர்வி சரண்யா. திமுகவுக்கு முக்கியமா தேர்தல் வியூகம் அமைத்து கொடுக்கிறது ராபின் சர்மாவோட எஸ்டிசி ஷோ டைம் கன்சல்டன்சி. இவங்க ஏற்கனவே ஆந்திரால சந்திரபாபு நாயுடுக்காக ஒர்க் பண்ணிருக்காங்க. சந்திரபாபு நாயுடுவோட பெரிய வெற்றிக்கு பின்னணியில இருக்கிறது ராபின் சர்மாவோட நிறுவனம் அப்படிங்கிற பேரை ஆந்திராவில இவங்க வாங்கியிருக்காங்க. அதனால ஆந்திர ஊடகங்கள்ல ராபின் சர்மாங்கிற பேரு பெரிய அளவுல ரீச் ஆயிருக்கு. ஏற்கனவே ஐபாக் நிறுவனத்துல இருந்தவர், அதுக்கப்புறம் தான் தனியா ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சு ஒரு சில கட்சிகளுக்கு இப்போ தேர்தல் வியூகம் அமைச்சு கொடுக்கிறார். அந்த வகையில வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு திமுகவுக்காக ஒரு தேர்தல் வியூகம் அமைத்து கொடுக்கிற பணியில இப்போ இருக்காரு. அடுத்ததா ரிஷிராஜ் சிங், இவரும் ஐபாக் நிறுவனத்துல இருக்கிறவர் தான், கோ-ஃபவுண்டர், அதோட டைரக்டர். ரிஷிராஜ் சிங் ஏற்கனவே அதிமுகவுக்காக வேலை பார்க்கிறாரு அப்படின்னு சொல்லப்பட்டது. அதிமுக ரிஷிராஜ் சிங்கோட தான் ஒப்பந்தம் போடுறாங்க அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில இப்ப அவரும் திமுகவுக்காக தேர்தல் வியூகம் அமைத்து கொடுக்கிற பணியில இருக்காரு. அடுத்ததா சபரீசனோட பெண் நிறுவனம், நமக்கு நாமையில இருந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் சபரீசனோட பெண் நிறுவனத்துக்கு முக்கியமான பங்கு இருக்கு. அந்த வகையில வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல முக்கியமான பங்கு வகிக்குது ராபின் சர்மாவோட எஸ்டிசி நிறுவனம். இந்த நிறுவனம் தான் வேட்பாளர் தேர்வுலையும் கவனம் செலுத்துது. இது அல்லாம தொகுதி வாரியா திமுக வெற்றி வாய்ப்பு குறித்து உளவுத்துறையும் ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. அந்த வகையில வேட்பாளர் தேர்வுல முக்கியமா 10 விஷயங்களை திமுக தலைமை கவனிக்குது. அதுல முக்கியமா திமுக 3 முறை யாருக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்திருக்கு, 3 முறை எம்எல்ஏக்களா இருக்கிறவங்க யாரு அப்படிங்கறதா. ஏன்னா வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கே அதே தொகுதியில திருப்பி வாய்ப்பு கொடுக்கறதுனால ஒரு கோஷி பூசல் உருவாகுது. திமுக நிர்வாகிகள் பல பேர் அதிருப்தியில தேர்தல் பணிகளை சரியா செய்ய மாட்டேங்கிறாங்க. புதிய முகங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காம போகுது. குறிப்பா கடந்த சட்டமன்ற தேர்தல 173 தொகுதிகள்ல திமுக போட்டியிட்டது. அதுல 40 தொகுதிகள்ல அவங்க தோத்து போனாங்க. இந்த 40 தொகுதிகள்ல ஏன் தோத்து போனாங்க அப்படின்னு சர்வே எடுத்து திமுக தலைமை பார்க்கும்போது அதுல முக்கியமான காரணம் இதுவும் ஒண்ணா இருக்கு. அதாவது ஏற்கனவே வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கே மறுபடியும் திமுக தலைமை கொடுத்ததுனால நிர்வாகிகள் சரியா வேலை செய்யல அப்படிங்கிற காரணமும் அதுல ஒண்ணா இருந்தது. அந்த வகையில திமுக தலைமை 3 முறை யாருக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்திருக்கோ அவங்களுக்கு மறுபடியும் வேண்டாம் அப்படிங்கறதா திமுக தலைமை எடுத்த முதல் முடிவு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததான் வயது அதிகம் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள், சீனியர் கேண்டிடேட்ஸ். பொதுவா வியூக வகுப்பாளர்கள் ஒரு கட்சிக்கு தேர்தல் வியூகம் அமைத்து கொடுக்கும் போது அவங்க சொல்லக்கூடிய முதல் விஷயம் என்ன அப்படின்னா, சீனியர்களுக்கு சீட் வேண்டாம் அப்படிங்கறதா. ஏன்னா 65 வயசு 70 வயசுல அவங்க தொகுதியில நிற்கும் போது அவங்கள மக்கள் விரும்ப மாட்டாங்க. அவங்களாலையும் தேர்தல் பணிகளை சுறுசுறுப்பா செய்ய முடியாது. எனவே இளைஞர்களுக்கு புதிய முகங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கறதா தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் சொல்லக்கூடிய முதல் விஷயம். கடந்த சட்டமன்ற தேர்தலையே பிரசாந்த் கிஷோரோட ஐபாக் நிறுவனம் திமுகவுக்கு தேர்தல் வியூகம் அமைத்து கொடுக்கும் போது அவங்க சொன்ன முதல் அட்வைஸும் இதான். சீனியர்கள் நிறைய பேருக்கு இந்த தடவை சீட் வேண்டாம் அப்படிங்கறதா. ஆனாலும் 10 வருஷமா திமுக பயணம் செய்த சீனியர்களை கைவிட்டக்கூடாது, அவங்களுக்கு கடைசியா ஒரு முறை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில தான் கடந்த முறை பல சீனியர்களுக்கு திமுக தலைமை வாய்ப்பு கொடுத்தது. எனவே இந்த முறை சீனியர்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறது கேள்விதான். கிட்டத்தட்ட 70 வயதை நெருங்கக்கூடியவர்களுக்கு இந்த முறை வாய்ப்பு வேண்டாம் அப்படிங்கிற முடிவை திமுக தலைமை எடுத்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை பத்தி ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோல பேசியிருக்கோம். இதுல ஒரு சிலருக்கு மட்டும் சலுகை கொடுக்கலாம் அப்படிங்கிற முடிவை திமுக தலைமை எடுத்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது யாருன்னா, வயதானாலும் கூட தொகுதியில இன்னமும் செல்வாக்கா இருக்கக்கூடியவர்கள், சமூகம் சார்ந்த வாக்குகள் இருக்கக்கூடியவர்கள், இவங்க இந்த தொகுதியில நின்னா மட்டும்தான் திமுக இங்க ஜெயிக்க முடியும் அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும் இந்த தடவை வாய்ப்பு கொடுக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்துல சீனியர்களுக்கு வாய்ப்பு தர வேண்டாம். அவங்களுக்கு பதிலா அவங்களோட ஆதரவாளர்கள், முக்கியமா அவங்களோட வாரிசுகளுக்கு சீட் கொடுத்து அவங்களை சமாதானப்படுத்தலாம் அப்படிங்கிற ஐடியாவில திமுக தலைமை இருக்கிறதா சொல்லப்படுது. அடுத்தது, எதனால கடந்த முறை வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு மறுபடியும் கொடுக்கணும், கடந்த முறை வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு மறுபடியும் அதே தொகுதியில எதுக்காக வாய்ப்பு கொடுக்கணும், அவங்க தொகுதிக்கு என்ன பண்ணிருக்காங்க, தொகுதியில அவங்க பேர் எப்படி இருக்கு, மக்கள் செல்வாக்கு அவங்களுக்கு எப்படி இருக்கு, கடந்த முறை வாய்ப்பு கொடுத்தும் தோத்து போனவங்க எதனால தோத்து போனாங்க, என்ன காரணம், இப்படியான கேள்விகளுக்கு கிடைக்கக்கூடிய விடையை பொறுத்து கடந்த முறை திமுக சீட் வாங்கினவங்களுக்கு இந்த முறை சீட் கிடைக்குமா அப்படிங்கிறது தெரிய வரும். அடுத்ததா, வேட்பாளர்கள் சுத்தி என்ன சர்ச்சை இருக்கு, ஏற்கனவே உங்க தேர்தல் களத்துல நிற்கும் போது என்னென்ன சர்ச்சைகளை சந்திச்சாங்க, புதுசா என்ன சர்ச்சையில சிக்கிருக்காங்க, மேடையில பேசும்போது இவங்க ஏதாவது சர்ச்சையை கிளப்பிருக்காங்களா, உட்கட்சி பூசல்ல சிக்கிருக்காங்களா, இவங்கள களத்துல இறக்கும் போது நிர்வாகிகள் இவங்களுக்கு வேலை செய்வாங்களா, நிர்வாகிகளோட இவங்களோட அணுகுமுறை எப்படி இருக்கு, மாவட்ட செயலாளர்களோட இவங்க ஒத்துழைக்கிறாங்களா, மக்களை அணுகக்கூடிய விதம் எப்படி இருக்கு, எதிர்கட்சிகளை இவங்க அணுகக்கூடிய விதம் எப்படி இருக்கு, இப்படியான விஷயங்கள் அடிப்படையிலும் வேட்பாளர்களை டிக் பண்றாங்க. அடுத்ததா, துடிப்பான இளைஞர்கள்.
இளைஞர் அணியில துடிப்பா ரொம்ப ஆக்டிவா செயல்படக்கூடியவர்கள், தேர்தல் பணியை சுறுசுறுப்பா செய்யக்கூடியவங்க, முக்கியமா உதயநிதி குட் புக்ல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த முறை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆறாவதா, பிரச்சனைக்குரிய தொகுதிகள் என்ன, எதிர்கட்சிகளோட பலமான தொகுதிகள் என்ன. திமுக ஏற்கனவே தொகுதி வாரியா சர்வே எடுக்கும் போது சில தொகுதிகள் திமுகவுக்கு சவாலா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த சர்வேல சொல்லியிருக்கிறதா சொல்லப்பட்டது. எனவே அந்த தொகுதியில திமுகவுக்கு ரொம்ப சிக்கலா இருக்கக்கூடிய, ரொம்ப சவாலா இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, எதிர்கட்சிகள் அந்த தொகுதியில எதனால பலமா இருக்கு, திமுக பலவீனம் என்ன, இதெல்லாம் அந்த வேட்பாளரால சரி செய்ய முடியுமா, கட்சி ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவங்க எப்படி சமாளிப்பாங்க, இதெல்லாம் ஆய்வு பண்ணி அதுக்கேத்த மாதிரி வேட்பாளர் பட்டியலை ரெடி பண்ணிருக்காங்க. ஏழாவதா, பணபலம், சமூக வாக்குகள். ஒரு வேட்பாளரை களமிறக்கும் போது அவங்க முக்கியமா பாக்குறது வேட்பாளர் எவ்வளவு செலவு பண்ணுவாரு, அவருக்கு எவ்வளவு பணபலம் இருக்கு அப்படிங்கறதா. ரெண்டாவதா, அவரோட சமூக வாக்குகள். இது ரெண்டுமே இந்த வேட்பாளர் தேர்வுல முக்கியமா பார்க்கப்படுது. வேட்பாளரை களமிறக்கிற பட்சத்துல அவர் எவ்வளவு செலவு பண்ணுவாரு, எதிர்கட்சிகள் செலவு செய்யற அளவுக்கு இவரால செலவு பண்ண முடியுமா, அவங்களுக்கு இவரால ஈடு கொடுக்க முடியுமா, இவர் சமூகம் சார்ந்த வாக்குகள் அங்க எவ்வளவு இருக்கு, எவ்வளவு ஆதரவு இவருக்கு கிடைக்கும், எதிர்கட்சியும் அதே சமூகம் சார்ந்த வேட்பாளரை நிறுத்தும் போது இவர் எப்படி அதை சமாளிப்பாரு, இவருக்கு இருக்கக்கூடிய பலம் என்ன, எதிர்கட்சி வேட்பாளரை இவரால தோற்கடிக்க முடியுமா, இப்படியான விஷயங்களையும் ஆய்வு பண்ணி தான் வேட்பாளர் பட்டியல் தயாராகுது. அடுத்ததா, நீண்ட காலமா காத்திருக்கிறவங்க, நாடாளுமன்ற தேர்தலுக்கு சீட்டு கேட்டு, சட்டமன்ற தேர்தலுக்கு சீட்டு கேட்டு பல தடவை முயற்சி பண்ணியும் பலருக்கு கிடைக்காம இருந்திருக்கும். அப்படியானவங்களுக்கு இந்த முறை சீட் கொடுக்கலாமா, அப்படி கொடுக்கிற பட்சத்துல அவங்களால ஜெயிக்க முடியுமா, முன்னாடி சொன்ன 7 விஷயங்களையும் உங்களால பூர்த்தி பண்ண முடியுமா, இதெல்லாம் ஆய்வு பண்ணி தான் ரொம்ப நாளா சீட் கேட்டு காத்திருக்கிறவங்களுக்கு இந்த முறை வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. அடுத்ததா, மாற்று கட்சியினர், வாரிசு வேட்பாளர்கள். வாரிசு அடிப்படையில மாற்று கட்சியில இருந்து வந்தவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய வகையில யாருக்கெல்லாம் சீட் கொடுக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையிலையும் வேட்பாளர் தேர்வு நடந்துட்டு இருக்கு. திமுக ரொம்ப நாளா பணியாற்றியவர்களோட வாரிசுகளுக்கு, அதே போல சீனியர்களுக்கு இந்த முறை சீட் மறுக்கப்படும் போது அவங்களோட வாரிசுகளுக்கும் சீட் கொடுக்கலாம் அப்படிங்கிற முடிவை எடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. மாற்று கட்சியில இருந்து வந்தவங்களை களமிறக்க திமுக தலைமை முடிவு பண்ணிருக்கு. அப்படி மாற்று கட்சியில இருந்து வந்தவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கும் போது அங்க தொகுதியில இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகளுக்கு அது அதிருப்தியா இருக்கக்கூடாது, அப்படிப்பட்டவங்களை முன்னிறுத்தணும் அப்படிங்கிற முடிவுலையும் அவங்க ரொம்ப கவனமா இருக்காங்க. 10வதா, கடந்த சட்டமன்ற தேர்தல 173 தொகுதியில திமுக போட்டியிட்டது, 40 தொகுதியில தோத்து போனாங்க. 40 தொகுதியில தோத்து போனதுக்கு முக்கியமான காரணம் வேட்பாளர்கள் தேர்வுல குளறுபடி அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்ப என்ன குளறுபடி நடந்தது, அதுல என்ன குழப்பம், இப்படியான விஷயங்களை எல்லாம் ஆய்வு செய்து அது போன்ற விஷயங்களை தவிர்த்துட்டு வேட்பாளர் பட்டியலை தயார் செய்யணும் அப்படிங்கிற ஆலோசனையும் நடந்திருக்கு. எனவே திமுக சார்பா வேட்பாளர்களா களமிறங்குறவங்களுக்கு முக்கியமான இந்த அடிப்படை விஷயங்கள் இருக்கணும் அப்படிங்கறதுல தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் ரொம்ப கவனமா இருக்காங்க. தேர்தல் வியூக நிறுவனங்களுக்கு திமுக தலைமை கொடுத்திருக்கக்கூடிய அட்வைஸும் அதான். அதே போல தேர்தல் வியூக வகுப்பாளர்களும் சில அடிப்படையான விஷயங்களை திமுக தலைமையிட்ட சொல்லியிருக்காங்க. அதுல முக்கியமானதா சீனியர்களுக்கு இந்த முறை சீட் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கறதா. 3 முறை 4 முறை எம்எல்ஏக்களா இருந்தவங்களுக்கும் இந்த தடவை சீட் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் திமுக தலைமையிட்ட வலியுறுத்திருக்காங்க. இந்த அடிப்படையில வேட்பாளர் லிஸ்ட் அப்படிங்கிறது ரெடி ஆகிருக்கு. இதுக்கிடையில இந்த நிறுவனங்கள் மூலமா திமுக ஏற்கனவே தொகுதிகள் வாரியா சர்வே எடுத்திருக்காங்க. இது எல்லாத்தையும் சரி பார்த்து ஒப்பிட்டு பார்த்து இதுல இறுதியா பாஸ் ஆகி வர்றவங்களுக்கு மட்டும்தான் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல சீட் அப்படிங்கறதுல திமுக தலைமை உறுதியா இருக்கு. இதையும் தாண்டி இவங்க தான் வேட்பாளர் அப்படின்னு ஸ்டாலின் டிக் பண்ணணும்னா இன்னொரு விஷயமும் இருக்கு. வெறுமனே தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் முன்னிறுத்தக்கூடிய வேட்பாளர்கள் மட்டும் இல்லாம தொகுதி பொறுப்பு அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள் சொல்லக்கூடிய விஷயம், தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட்டிருக்கு, அவங்களோட மேற்பார்வையில அவங்க என்னென்ன விஷயங்களை எல்லாம் முன்வைக்கிறாங்க, இப்படி ஒவ்வொரு டேபிளா வேட்பாளர் பட்டியல் போய் இறுதியா திமுக தலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்டாலின் வேட்பாளர்களா அவங்கள டிக் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லப்படுது. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு பலமுனை போட்டிருக்கு. குறிப்பா திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கறதுல பாஜக ரொம்பவே குறியா இருக்கு. அதனாலதான் இப்பவே அதிமுக பேசி கிட்டத்தட்ட அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது உறுதியாயிருக்கு. அதனால வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் திமுகவுக்கு ரொம்ப சவாலா இருக்கும் அப்படிங்கறதுனாலதான் வேட்பாளர்கள் தேர்வுல இவ்வளவு கவனத்தையும் கடுமையும் அறிவாலயம் காட்டுது அப்படின்னு சொல்றாங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு பேசலாம்.